ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிஷோர். 39 ரூபீஸ்க்கு பிரியாணி கிடைக்குதுன்னா நம்ப முடியுதா உங்களால்? உண்மையாக தாங்க. வெறும் 39 ரூபாயிலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிரியாணி வந்து செம்மையாக இருக்குங்க. பீசஸும் நல்லா அதிகமாக வச்சு தான் இருக்கிறாங்க. சுட சுட இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது பிரியாணி டேஸ்ட் வந்து. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிஷோர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நெல்லூரில் இருக்கக்கூடிய முத்துப்பூர் கேட் அப்படின்ற ஒரு ஊருக்குள்ளே சில்ட்ரன்ஸ் பார்க் போகிற வழியில் ஒரு பிரியாணி ஷாப்புக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இந்த பிரியாணி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. பிரியாணி வந்து எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 39 ரூபீஸ்க்கு பிரியாணி கிடைக்குதுன்னா நம்ப முடியுதா உங்களால்? உண்மையாக தாங்க. நம்ம வந்திருக்கிற கடையில் வந்து உண்மையாகவே 39 ரூபீஸ்க்கு வந்து பிரியாணி கிடைக்குதுங்க. வாங்க போயிட்டு பார்ப்போம். வெறும் 39 ரூபாயிலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுதுங்க பிரியாணி வந்து. இது வந்து இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 39 ரூபாய்க்கு வந்து கொஞ்சம் ரைஸும் அதுக்கப்புறம் வந்து போன் பீசஸும் கொஞ்சம் போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கையில் இருக்கிறவர் வந்து கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டா ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற கடைக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க இங்கே தான் போயிட்டு நாம் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோங்க. பிரியாணி வந்து செம்மையாக இருக்குங்க. பீசஸும் நல்லா அதிகமாக வச்சு தான் இருக்கிறாங்க. சுட சுட இருக்குது. இந்த பிளேட்டில் அப்புறம் 100 ரூபாய்க்கு வந்து இந்த பெரிய பிளேட்டில் வந்து வச்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ரைத்தாவும் அதுக்கப்புறம் வந்து சேர்வா. இதுதாங்க கடை. இதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு உட்காந்து சாப்பிட போகிறோம். நாம் வந்து 100 ரூபாய்க்கு பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிருந்தேங்க. அதை வந்து அண்ணா வந்து போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாரு. இது வந்ததுமே நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்மளுக்கான பிரியாணி வந்து இப்போ வந்தாச்சுங்க. வாங்க நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதாங்க நம்மளுக்கான பிரியாணி. 100 ரூபீஸில் வந்து கொஞ்சம் பீசஸும் அதுக்கப்புறம் சேர்வா இந்த ரைத்தா அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பீஸ் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவும் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. மற்றபடி எல்லாம் மசாலா வந்து கரெக்டாகவும் இருக்குது. காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அவ்வளோதான். ரைத்தா கூட பிரியாணியை வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓரளவுக்கு ஓகேங்க. பிரியாணியில் வந்து காரம் வந்து அதிகமாக இருக்குங்க. இதுதான் ஒரு குறை தெரியுது. மற்றபடி எல்லாம் ஓகே. சேர்வல் வந்து பிரியாணி வந்து பக்காவாக இருக்குங்க. சிக்கன் வந்து ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. கரெக்டாக இருக்குது. அது வந்து அது விதம் வந்து அந்தளவுக்கு பெருசாக குறை தெரியல. பட் பிரியாணி மட்டும் கொஞ்சம் காரம் அதிகமாக ஒரு மாதிரியாக இருக்குது. பீசஸ் வந்து ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. இந்த மசாலாவும் வந்து பக்காவாக ஆட் ஆகிருக்குங்க.
சேர்வலையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ரைத்தால் வந்து ஓகே, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சேர்வாவும் அந்த பிரியாணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஆல்ரெடி பிரியாணியில் வந்து காரம் இருக்குது, இன்னும் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இதில் வந்து எல்லாமும் பக்காவாக இருக்குது. எல்லாமே இந்த பீஸோட பிரியாணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம், அதோட டேஸ்ட் எப்படி இருக்காது. அடிப்பொடிங்க, சூப்பராக இருக்கும். இங்கே வெயில் வந்து ரொம்ப அடிச்சுட்டு இருக்குங்க, வேர்வை கொட்டிகிட்டே இருக்கு. காரம் மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தா செம்மையாக இருக்கும். காரம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 60 ரூபாய்க்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 60 ரூபாய்க்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பிளேட் ஒன்று காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் வச்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 100 ரூபாய்க்கு வந்து இந்த பிளேட்டு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய பிளேட்டாக இருக்குது. நாம் வந்து 100 ரூபாய்க்கு சரி 100 ரூபாய்க்கு இது பண்ணிட்டு அதை சாப்பிடுவோங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது, பட் காரம் வந்து அதிகமாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் ஒரு இதுவாக தெரியுது. இது எல்லாமே பக்காவாக இருக்குங்க. பீசஸ் வந்து ரொம்பவே நல்லாவே வெந்திருக்கு. பீசஸ் வந்து அவ்வளோவா காரம் தெரியல. இந்த பிரியாணி தான் காரம் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாத இந்த சேவை வச்சு தந்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக காரம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்க. ஆனால் பிரியாணியோட டேஸ்ட்டை வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு வேளை இன்றைக்கி தான் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. இல்லை வழக்கம் போல் இப்படி தான் செய்வாங்களா அப்படின்றதும் தெரியல. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் இருக்குங்க, இதை மட்டும் சாப்பிட்டு பழக்கம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பிரியாணி டேஸ்ட் வந்து அந்த காரம் மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தியா, காரம் மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா பக்காவாக இருக்குதுங்க. வேறு எந்த குறையும் எனக்கு பெருசாக தெரியல. பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. பீசஸும் வந்து ரொம்ப நல்லாவே அழகாக வந்துருச்சு.